ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குழந்தைகளுக்கான உலகின் முதல் ட்ராம் நூலகம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? குழந்தைகளுக்கான உலகின் முதல் ட்ராம் நூலகம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ நம்ம இந்திய நாட்டில் தான் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக ட்ராம் நூலகம் முதன்முறையாக இந்த உலகத்திலே நம்ம இந்திய நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ ட்ராம் லைப்ரரினா ஒன்றும் இல்லை, ரயில் சொல்லக்கூடிய ரயில் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ட்ராம் லைப்ரரி, அதாவது ரயில் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 நூல்கள், அதாவது 1000 புக்குகள் அடங்கிய ஒரு ட்ராம் லைப்ரரியாக இதை தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய நாட்டில் எந்த மாநிலத்தில்னா மேற்கு வங்க மாநில அரசு தான் தொடங்கியிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் தொடங்கியிருக்காங்க. ஸோ மேற்கு வங்க மாநில போக்குவரத்து கழகமும் மற்றும் அபிஜய் ஆனந்த் குழந்தைகள் நூலகம், ஸோ இந்த 2 அமைப்புகளும் இணைந்து தான் இந்த ட்ராம் லைப்ரரியை முதன்முறையாக தொடங்கியிருக்காங்க. ஸோ உலகின் முதல் நாடாக நம்ம இந்திய நாட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தெருக்களுக்கும் சென்று இந்த வாகனம் மக்களுக்கு தேவையான புத்தகங்களை வழங்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையான ஒரு லைப்ரரி தான் இந்த ட்ராம் லைப்ரரி. ஸோ குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மேற்கு வங்காளம் சிஎம் மம்தா பானர்ஜி, கவர்னர் ஜெகதீப் தங்கர். அமெரிக்காவின் உயிரி தொழில்நுட்பவியல் நிறுவனமான மாடர்னா உருவாக்கிய கரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன? அமெரிக்காவின் உயிரி தொழில்நுட்பவியல் நிறுவனமான மாடர்னா உருவாக்கிய கரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன? ஆன்சர் mRNA 1273. ஸோ mRNA 1273 சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட ஒரு கரோனா வேக்சினை தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடர்னா சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வடிவமைத்திருந்தாங்க. ஸோ நம்ம கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஏன் மீண்டும் இந்த இடத்துல பார்க்குறோன்னா, இந்த வேக்சின் உட்பட்டு கிட்டத்தட்ட 3 பரிசோதனைகள் முடிவடைந்திருக்கு. அதற்கான முடிவில் கிட்டத்தட்ட 94.5% செயல்திறன் கொண்டது. அதாவது 100 பேர்த்தில் 95 பேர் இந்த கரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் குணமடைந்திருக்க விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை போலவே அந்த நாட்டின் சைபர் மற்றும் பயோடெக் நிறுவனம் சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. இந்த வேக்சின் போலவே கிட்டத்தட்ட 90% கியூர் பண்ணுது, அதாவது நோய்களை குணப்படுத்தும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதற்கும் இந்த வேறுபாடும் மற்றும் இந்த mRNA 1273 சொல்லக்கூடிய இந்த வேக்சினை கிட்டத்தட்ட -20 டிகிரி செல்சியஸ்லையும் அதாவது அடுத்த 6 மாதங்களுக்கு சேமித்து வைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சைபர் மற்றும் பயோடெக்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் உருவாக்குன வேக்சினை -75 டிகிரி செல்சியஸில் தான் சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை மருத்துவர்கள் ரொம்பவே முன்மொழிகிறாங்க. சரிங்களா? ஸோ வருகின்ற டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் தான் இது பயன்பாட்டுக்கு வரும் விதமாக அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் US, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றும் இது போன்ற அமைப்புகளும் இந்த வேக்சினை வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தமும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பெயர் ரொம்பவே முக்கியமானது, mRNA 1273. தமிழகத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? தமிழகத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? ஆன்சர் சோழிங்கநல்லூர். ஸோ சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தொகுதி தான் இந்த சோழிங்கநல்லூர். இந்த தொகுதியில் தான் இந்த வருடம் தமிழகத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிக வாக்காளர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ குறைவான வாக்காளர்கள் எந்த தொகுதியில் இருக்காங்கன்னா, நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர். ஸோ இந்த தொகுதியில் தான் குறைவான வாக்காளர்களை இடம் பிடிச்சிருக்காங்க. சோழிங்கநல்லூரில் அதிக வாக்காளர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தில் 6,10,00,000, அதாவது 6,10,40,358 பேர் நம்ம தமிழகத்தில் வாக்காளர்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆண்கள் 3,01,12,370 பேர் இருக்காங்க. ஆனால் பெண்கள் 3,09,25,603 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 3ஆம் பாலினத்தவர் 6,385 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ விரைவில், அதாவது வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள இந்த பட்டியலில் ஏதாவது பெயர் நீக்கம்,
அல்லது சேர்ப்பு அல்லது ஏதாவது ஒரு சரிபார்ப்பு நடைபெறணும்னா அதை எல்லாமே பண்ணிக்கலாம். அதற்கான முகாம்களும் அமைக்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பின்னர் தான் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலாக நம்ம தமிழக அரசு வந்து வெளியிடுவாங்க, அதாவது தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹி, ஸோ இவர் தான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி கண்டுபிடிப்பு மையத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கி கண்டுபிடிப்பு மையத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கிரீஸ் கோபாலகிருஷ்ணன். கிரீஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய இவர், அதாவது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் முன்னாள் இணை தலைவராகவும் மற்றும் இணை நிறுவனராகவும் இருந்தவர் தான் இந்த கிரீஸ் கோபாலகிருஷ்ணன். இவர் தான் தற்சமயம் இந்திய ரிசர்வ் வங்கி கண்டுபிடிப்பு மையம், ஸோ ஆங்கிலத்தில் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்னு சொல்லுவோம், இந்த அமைப்புக்கு தலைவராக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்னோவேஷன் ஹப், இந்த அமைப்பின் முக்கிய வேலை என்னன்னா ஃபினான்சியல் செக்டார், அதாவது நிதித்துறை முழுவதும் புதுமைகளை மேம்படுத்துவதை ஒரு முக்கிய நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்னு சொல்லுவோம். ஸோ இதோட முதல் தலைவராக தான் இந்த கிரீஸ் கோபாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்காரு. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு முதல் தனியார் நிறுவனமாக ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய முதல் விண்கலத்தின் பெயர் என்ன? சர்வதேச விண்வெளி மையத்துக்கு முதல் தனியார் நிறுவனமாக ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய முதல் விண்கலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் டிராகன். ஸோ டிராகன் சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட ஒரு விண்கலத்தை தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் அண்மையில், அதாவது நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு செலுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக உலகின் முதல் தனியார் நிறுவனமாக ஒரு விண்கலத்தை வந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பிய நிறுவனமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் திகழ்கிறாங்க. சரிங்களா? அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய கேப் கெனவரல் ஏவுதளத்திலிருந்து பால்கன் 9 ரக ராக்கெட் மூலமாக இந்த டிராகன் சொல்லக்கூடிய இந்த வகை, அதாவது இந்த பெயர் கொண்ட ஒரு விண்கலத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து அண்மையில், அதாவது நேற்று விண்ணுக்கு செய்விருக்காங்க. சரிங்களா? இதில் மொத்தம் 4 வீரர்கள், நாசாவை சேர்ந்த 3 வீரர்களும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு வீரரும் இடம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அமெரிக்கா, ரஷ்யா உட்பட சில நாடுகள் சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ விண்வெளி பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுவதற்காக. ஸோ அதில் ஒவ்வொரு நாடும் சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டின் வீரர்களை வந்து அனுப்புவாங்க. அந்த வகையில் இந்த வருடம் நாசாவின் சார்பாக ஒரு முதன்முறையாக ஒரு தனியார் நிறுவனம் வீரர்களை ஏற்றிக்கொண்டு, வீரர்களை மட்டும் கிடையாதுங்க, அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றி சென்ற முதல் விண்கலனாக இந்த டிராகன் விண்கலம் திகழ்கிறது. சரிங்களா? ஸோ எந்த ராக்கெட்னா பால்கன் 9 ராக்கெட். சரிங்களா? ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. முதன்முறையாக ஒரு தனியார் நிறுவனம் வந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ் இந்த நிறுவனத்தின் தலைவர் யாருன்னா, அதாவது நிறுவனர் யாருன்னா எலான் மஸ்க். கடந்த 2002 தான் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? இடம்பெயரும் பறவை இனமான அமூர் வல்லூறுகளை வேட்டையாடுவதற்கு கீழ்கண்ட எந்த மாநில அரசு தடை விதித்துள்ளது? இடம்பெயரும் பறவை இனமான அமூர் வல்லூறுகளை வேட்டையாடுவதற்கு கீழ்கண்ட எந்த மாநில அரசு தடை விதித்துள்ளது? ஆன்சர் மணிப்பூர். ஸோ மணிப்பூர் மாநில அரசு தான் அண்மையில் இடம்பெயரக்கூடிய, அதாவது நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பறவையான அமூர் வல்லூர்களை வேட்டையாடுதல், விற்பனை செய்தல் மற்றும் வளர்ப்பதற்கான தடையை அந்த மாநில அரசு பிறப்பித்திருக்காங்க. ஏன்னா குளிர்காலம், ஸோ ஓய்வு எடுப்பதற்காக கிட்டத்தட்ட தென்னாப்பிரிக்கா இது போன்ற நாடுகளிலிருந்து மணிப்பூர், நாகாலாந்து இது போன்ற மாநிலங்களுக்கு வந்தீங்கன்னா இடம்பெயர்ந்து இந்த பறவைகள் வடப்படும். ஸோ இதை ரொம்பவே துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மணிப்பூர் மாநில அரசு வந்து சமீபத்தில் தடை விதித்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தடை இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமாக இருக்கக்கூடிய 1972 இந்த சட்டத்தின் கீழே போடப்பட்டிருக்கும் விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மணிப்பூர் மட்டும் கிடையாதுங்க, இந்த நாகாலாந்து. ஸோ இந்த நாகாலாந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டோயாங் ஏரி, இந்த ஏரிக்கு ரொம்பவே இந்த வல்லூர்கள் வந்து அதிகப்படியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த நாகாலாந்து மாநிலத்தை உலக வல்லூர்களின் தலைநகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ குளிர்காலத்துக்கு பிறகு மீண்டும் தென்னாப்பிரிக்கா, ஸோ அது எங்கே இருந்து வந்ததோ ஸோ அங்கேயே இடம்பெயர்ந்து போயிடும். சரிங்களா? ஸோ இது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மணிப்பூர், சிஎம் நோங்தோம்பம் பிரேம் சிங்,
கவர்னர் நஜ்மா அக்பர் அலி அப்துல்லா. மலபார் கூட்டு கடற்படை போர் பயிற்சி எந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது? மலபார் கூட்டு கடற்படை போர் பயிற்சி எந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது? ஆன்சர் 1992. ஸோ 1992 தொடங்கப்பட்ட ஒரு கூட்டு கடற்படை போர் பயிற்சி தான் மலபார். ஸோ அந்த ஆண்டில் இந்தியாவுக்கும் யுஎஸுக்கும் இடையே தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்பயே இதை பார்க்குறோன்னா இன்று நவம்பர் 17 இன்று இந்த வருடத்திற்கான 2ஆம் கட்ட பயிற்சி அரபிக்கடலில் தொடங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த முறை இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதாவது ஸ்குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த 4 நாடுகளும் இந்த வருடம் இந்த மலபார் கடற்படை கூட்டு பயிற்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக கடந்த நவம்பர் 3 6 வரைக்கும் நடந்தது. ஸோ விசாகப்பட்டின கடற்கரையில் நடந்தது. ஸோ இப்போ அரபிக்கடலில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இன்று இதில் இந்தியாவின் சார்பாக இந்திய விக்ரமாதித்யாவும், அதாவது விக்ரமாதித்யா போர்க்கப்பலும், யுஎஸ்இன் சார்பாக யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் கப்பலும். ஸோ இது இரண்டுமே உலகின் மிக சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே முக்கியமாக பங்காற்றுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சமீபத்தில் காலமான சந்திராவதி கீழ்கண்ட எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தின் ஆளுநராக பதவி வகித்துள்ளார்? சமீபத்தில் காலமான சந்திராவதி கீழ்கண்ட எந்த மாநில ஆர் யூனியன் பிரதேசத்தின் ஆளுநராக பதவி வகித்துள்ளார்? ஆன்சர் புதுச்சேரி. ஸோ புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னராக இருந்தவர் தான் இந்த சந்திராவதின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி சமீபத்தில் உடல்நலக்குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காங்க. ஸோ இந்த சந்திராவதி பெண்மணி கடந்த 1990 இந்த வருடத்தில் பிப்ரவரி 19 அதே ஆண்டில் டிசம்பர் 18 வரைக்கும் புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னராக பணிபுரிஞ்சிருக்காங்க. மேலும் ஹரியானா மாநிலத்தின் முதல் எம்எல்ஏ அண்ட் எம்பி. ஸோ ஹரியானா மாநிலத்தின் முதல் எம்எல்ஏ எம்பி யாருன்னா இந்த பெண்மணி தான். ஸோ முதல் பெண்மணியாக இந்த பெருமையை தன்னகத்தை வைத்திருக்காங்க. சமீபத்தில் மரணம் அடைந்திருக்காங்க. ஸோ தற்சமயம் புதுச்சேரியோட சிஎம்மாக வி நாராயணசாமியும் லெப்டினன்ட் கவர்னராக டாக்டர் கிரண் பேடியும் இருக்காங்க. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் என்.கே. சிங். ஸோ என்.கே. சிங் இவர் தான் 15வது நிதிக்குழுவின் தற்போதைய தலைவராக இருக்காரு. ஸோ ஏன் இவரை இப்போ பார்க்குறோன்னா, இந்த என்.கே. சிங் தலைமையில் தற்சமயம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு 2021-22 முதல் 2025-26 இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க. ஸோ இதற்கு முன்னர், அதாவது நவம்பர் 9 குடியரசுத் தலைவரிடமும் ஒப்படைத்தாங்க, அதாவது சமர்ப்பித்தாங்க. இப்போ பிரதமரிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கை எதை பற்றியதுன்னா, இந்த ஆண்டுகளுக்கு இடையே கிடைக்கக்கூடிய தொகை இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பகிர்ந்து கொள்வதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளின் பங்கை வரையறை செய்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆண்டு காலத்தில் கிடைக்கக்கூடிய தொகையை பங்கீடு செய்வதற்காக ஒரு அறிக்கை தான் இந்த அறிக்கை. சரிங்களா? ஸோ இதை என்.கே. சிங் சமீபத்தில் பிரதமரிடம் கொடுத்திருக்காரு. விரைவில், அதாவது செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமை என்னன்னு தெரியல. ஸோ வருகின்ற நாட்களில் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்ககிட்டையும் ஒப்படைக்க போதா அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நிதிக்குழு இதை பற்றி பார்க்கணும்னா, கடந்த 1951 நவம்பர் 22 அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட சேர்மன் தற்போதைய 15வது நிதிக்குழுவின் தலைவராக என்.கே. சிங் இருக்காரு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு, நியூ டெல்லியில் இருக்கு. சரிங்களா? தேசிய கால்கை வலிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய கால் மற்றும் கை வலிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 17. ஸோ ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் 17 தான் தேசிய கால் மற்றும் கை வலிப்பு தினம், அதாவது நேஷனல் எபிலிப்சி டே அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த தினம் மெயினாக வலிப்பு, இந்த நோயை பற்றி, இது ஒரு வலின்னு சொல்லலாம், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான். ஸோ இது எப்படி உருவாகுதுன்னா, மூளை செல்கள் அல்லது நியூட்ரான்கள்னு சொல்லக்கூடிய இதில் ஏற்படும் அதிகப்படியான வெளியேற்றம் காரணமாக தான் இந்த வலிப்பு இது அதிகப்படியாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பெருமளவு வரக்கூடிய ஒரு வகையான ஒரு வலிப்பு நோய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரான்ஸ், அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் வருகின்ற நாட்களில் வந்து வள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பை அண்மையில் தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர் தான் வந்து அறிவித்திருந்தார். அதாவது அண்மையில் காணொளி காட்சி மூலமாக பிரான்சில் இருக்கக்கூடிய ஓரேயால் தமிழ் கலாச்சார மன்றமும் மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கமும் இணைந்து ஒரு முத்தமிழ் விழா வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த தருணத்தில் தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஓஆரால் தமிழ் கலாச்சார மன்றத்தால் வந்து அமைக்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னரும் பார்த்தீங்கன்னா இதே ஃப்ரான்ஸ் நாட்டில் கடந்த 2011 அண்ணல் காந்தியடிகள் சிலை நிறுவப்பட்டிருக்கும் விதமாகவும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலும் ஒரு செய்தி நண்பா, நேற்றைய கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் நான் வந்து 140, இந்த வருடத்திற்கான இண்டெக்ஸ் 140ன்னு சொல்லியிருப்பேன், அது தவறு. சரிங்களா? ஸோ இந்த வருடத்துக்கான இண்டெக்ஸ் அதாவது பட்டியல் 142. சரிங்களா? கடந்த 2019 வருடத்திற்கான இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 140. இந்த வருடம் 2020க்கான இண்டெக்ஸ் இந்த வருடத்துக்கான இண்டெக்ஸ் 142. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.